பிச்சு உனக்கு உயிர் பிச்சை நான் தருகின்றேன். என் நாட்டுக்கு வந்தவருக்கு உயிர் பிச்சு நீ எனக்கு தருகிறாயா? பொறுமை உனக்கு வேண்டுமா? பொறுமை உனக்கு வேண்டுமென்றால் என்னிடத்திலே அடவல்லுக்கு வாடா. இது எனக்கு இருந்தாலும் புளிக்கும். ஏய் பச்சு பச்சு என்னிடத்திலே மண்ணுக்கு வந்தாய், மண்ணை கவி கொண்டிருக்கிறாய், உயிர் பிச்சை தருகின்றேன். யாருக்குடா உயிர் பிச்சை நீ தருவது? யாரா போய் மண்ணை கவனம் நாட்டு பொருளாக அவர்கள் பிடித்து கருதுகளா திருட்டு செவடியா ஐயா. மண்ணை கவிய மண்ணி என் நிலத்தில் நீ வெற்றி பெற முடியாது. உயிர் பிச்சை தருகின்றேன். அக்காவை பிச்சை திரும்ப போயிச்சிக்கோ. உன்னுடைய தாயம் சாகப்பட்ட பிள்ளையை பெற்றுவிட்டு இப்போது புறவையாகப்பட்ட எங்க நாட்டுக்கு வந்து விட்டால் நாங்கள் பிடித்து கட்டி விட்டால் எங்களை அடித்துக் கொள்ளுகிறாயே. ஒருத்தன் அவ்வளேதான் விட வேண்டும். நான் போய் 30 நேரம் உட்கார வேண்டும். ஐயா போய் அச்சா அச்சா எழுப்பிடாமல பாரு பைக்கு எப்படி போறீங்க? இவங்களை யாட போக வைக்கிறாங்க. அடிக்குது எழுப்பு சாம்பியன் வந்துக்கிறான். பெரிய ஆபரேஷன் பண்ணி நல்லா இருக்கும். யார் கூட்டா இருப்பாங்க இதெல்லாம் நீயே ஒரு மாதிரி போடுங்க. என்னிடத்துல வந்து வர முடியுமா? அவனை கொத்துக்கு அப்படியே ஊடுமுக்காரிய பீஸ் பீஸ் வர சொல்ல வார்த்தா. வாடா யார வாடா நம்மள WWE சாம்பியன் மார்க் கவுண்ட்ரி. ஓ அடி அடி போறவங்க யால பாக்குறியா? யாரா நேசமா கூப்பிடுறா. அட கல்ல எடுத்தான் பல்ல ஓடி நான் பண்ணவா போறவே விட்டு அவன் என்ன வருகிறான். நான் போறேன். நம்முடைய பலத்தில் ஆதித்தால் அவன் மறுபடியும் வந்தான். வாடா வாடா இப்போது பூரியை பிடித்து பூரியை ஓடுறா. விடத்து பொறுமையை எடு. என்னை நீ விளையாடுவா? அட என்னை வெல்லால் முன்னால் ஆகுமா? என்னை வெல்லால்
போய் அவன் சண்டை போட முடியுமா? அவன் என்ன சொல்றான்? நான் அடித்த அடியில் மண்ணை கவி கொண்டிருக்கிறான். ஆமா, அவன் பார்ப்பதற்கு வலதான கிழவன் போல் தெரிகின்றான். அவனை தள்ளிட்டு இவனை தள்ளலாம் கொஞ்சம் ஏய் தள்ளலாம் போய் உன்னால் முடியாது என்ன? உன்னுடைய பார்த்து ஆட்டு விட்டு போட்டி வாடா பார்க்கலாம். அவனே வாடா. அடித்து மடிக்க வேண்டாம் அவனை. என்ன அடிக்கலாமா? அந்த ஜெகத்தில் படுத்து என்ற என்னையும் அவனால் வெல்ல முடியாது, என் காவலால் நீ வெல்ல முடியாது. அடித்து மடித்து விட்டாய் அவனை. அடித்து மடித்து விட்டாயா? அவனை கீழே தள்ளி மிதிக்க வேண்டாமா நீ? வயிற்று மேல குத்துங்க. ஆமா பட்டிக்கு மேல குத்துறாங்க. அடித்து மடிக்காமல் பெருத்ததொரு மலையாக இருந்தாலும் சரி, அந்த மலையை உடைப்பது எது? உளி. அந்த அதை போல நாங்கள் உளி. இந்த மலை யா உளித்தா சின்ன உளித்தா இவ்வளவு பேர் சிட்டு தான் உளி கட்ட முடியும். சிட்டிங்க நாங்க உளி. அரை நீ உட்காந்து இருந்தாலும் தூக்கி எடுப்பேன். உட்காந்து இருந்தாலும் தூக்கி எடுப்பேன். உட்காந்து இருந்தாலும் தூக்கி அடிப்பேன். உட்காந்து இருந்தாலும் தூக்கி அடிப்பேன். தூக்கி அடிப்பேன். என்னை வெல்ல முன்னால் முடியாது.
என் பாலத்துக்கு போய் சொல்ல வேண்டாம். பார்த்து விடுங்க அந்த பாலத்தையும். இந்த கோட்டையிலே போட வேண்டும். அவன் கோடியை படைத்து பிரவேசித்தான். உன்னை விட்டு வைத்தால் ஆகுமா? கோடி வீட்லயே ஊற வச்சுக்கிறேன் நானு. வெந்தயம் போட்டா தான் அது கொஞ்சம் நல்லா ஊட்டி வருமா மாவு. கோடையிலே பாலம் பிரவேசித்து ஆமா மெல்லுக்குடி பிராமணன் பிரவேசித்தா. அவன் எந்த கருத்தால் பிடித்து? நீயா வலது கையில என்ன வலது கை. அவன் எந்த கருத்தால் பிடித்தான்? இடது கை. நான் பிடித்தது வலது கை. ஆனா என்னோட விட்டு வைத்தல் ஆகாது. உன்னோட பணம் அதிகம் ஆகணும். இலாக்கி நீ பாலம் எடுத்தேன். அற்புதமாக உயிர் பிச்சை தருகின்ற ஓடி பிடித்துக்கொள். யாருக்கு? தேவடியாளுக்கு பிறந்தவனே உனக்கு இவ்வளவு வீரப்பு வேண்டாம். என்னிடத்திலே யுத்தத்தை தோற்றிருக்கின்றாய். வயதான கிழவன் போல் தெரிகிறாய். உயிர் பிச்சை தருகின்ற ஓடி பிடித்துக்கொள். பார்ப்பதற்கு சின்னஞ்சின வயது உனக்கு. டேய் என் வார்த்தைக்கே உனக்கு உயிர் பிச்சை நான் தருகின்றேன். சின்னன பெரியவனுக்கெல்லாம் தெரியாது. எத்தனை மணி ஏற்பட்டா அவ்வளவுதான். எவனோ ஒருத்தன் தோக்கணும் ஒருத்தன் ஜெயிக்கணும். அது ஏய் 18 ஒருத்தன் ஜெயிச்சு போட்டாங்க. நம்ம தோண்ட ஆட்டு பொக்கல் கட்டுக்கடா வயிற்று இன்றா தினத்திலே என்ன மாதிரி சொல்ல நடிக்க வேண்டும். ஆமா இருந்தாலும் ஒரு ஆண்மகனா பிறந்தால் ஒரு வீரனா இருந்தால் என்னோட பெற்ற வீரனா இருந்தால்தான் ஆமா என்னோட வீரனா இருக்க முடியும். ஆகையால் என்னோட வீரனா இருக்க வேண்டாம். உன் நாடு இல்லை நகரம் இல்லை. என்னை பெற்றெடுத்த தந்தை யார் என்று கேட்டு பார்க்கலாம். உன்னுடைய நாடு என்ன, உன்னுடைய தாய் யாருன்னு உங்க அப்பா யாருன்னு கேட்டு சொன்னேன். டேய் படைகளத்திற்கு வந்து ஒப்பாரி வைக்கக்கூடியவன ஆம்பளை கிடையாது. ஆமா சண்டனை வந்துட்டா இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்க. சண்டை போட்டோம். இதுல என்ன தேர்வானது? தேர்வானது ஒருத்தர் நான் தோத்துட்டா அவன் ஜெயிச்சிட்டான். அதான் தேவை. சண்டையில வந்து உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு உனங்கிறானா உங்களுக்கு தம்பிக்கிறானா இதெல்லாம் கேட்பானா? அப்படி என்ன அவனை கேட்கறதுக்கு இன்னத்துக்கு நான் ஜெயிச்சுட்டு இருப்பேன், அவன் தோத்துட்டு இருப்பான். ஏன்னா சண்டையில வந்த பிறகு இது தேவை கிடையாது. படைகளத்திற்கு வந்து தராதரம் பார்த்தன சண்டையா போடணும். ஒரு வேலை உன்னை அடிச்சுனா கொண்டுனா உங்க அப்பா உங்க அம்மா யாரை கேட்பாங்க? ஆக மாட்டாங்க. 58 அருவா ஆக மாட்டாங்க. நான் கேட்டது ஆக மாட்டாங்க தெரியல. ஆக மாட்டாதவனுங்க 52 அடுப்பா அடுப்பு. அறுக்க மாட்டாதவனுங்க 58 அருவா. அது அந்த மாதிரி இவன் எதுல சேர்ந்தவன்? அருவானே அடுப்புல சேர்ந்தவன். நடக்க மாட்டாதவனுக்கு எத்தனை பொண்ணாட்டியா? 2 பொண்ணாட்டியா. எனக்கு 2 பொண்ணாட்டி தான் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாருயா. நடக்க மாட்டாதவனுக்கு 9 பொண்ணாட்டியா. 9 பொண்ணாட்டி. எப்படியா? 9 நடக்க மாட்டாதவனுக்கு. இது கேள்வி அல்ல.
ஏய், உனக்கு தேவை என்ன? உன்னை பெற்றெடுத்த சொல்ற பாரு. 9 பொண்டாட்டி வச்சிருப்பாரு, ஒரு 9 வச்சுக்கணும் சேரக்கூடாது உனக்கு. உனக்கு தேவை என் தந்தை பேர். ஏய், உன் தந்தை பேர் என்ன? எங்க அப்பா பேர் கேளத்த. எங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் சொல்றோம், மொத்த தேவையா பையன் தானே கேடுங்க நாங்க. என் தந்தை பேர் உனக்கு தெரிய வேண்டும். என் தந்தை பேர் எனக்கு தெரியாது. தந்தை பேர் தெரியாதது ஒரு பேரா? ஆமா. என்னடா? டேய், டேய் வந்துங்கடா. நீ அப்புறம் வெறிப்பா. நீ ஒப்பம் பேர் தெரியாதன்றா. நீ ஒப்பம் தெரியாதது ஒரு பேரா? தந்தை பேர் தெரியாதவன் நீ எப்பேற்பட்ட வம்சா வழியில வந்திருக்க தெரியுமா? என்ன? இவன் தாசிக்கு பிறந்த